2 சைடுமே வீடு, நடுவில் வந்து ஒரு சின்ன ரோடு தான் இருக்குது. சவாலான விஷயம், இவ்வளோ நேரம் நம்ம போயிட்டு இருந்த ரோடோட இன்னும் சிறுசாயிட்டுங்க முடியாது. 2 போட்டுக்கு நடுவில் ஒரு பலகை தகரம் போட்ட மாதிரி இதில் நம்ம காரையே ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கோங்க. இந்த ஃப்ரேம் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சுற்றி தண்ணி, ஸோ பின்னாடி ஒரு போட்மேன். ஸோ அங்கே ஒரு ப்ளூ கலர் பில்டிங் தெரியுதுலாங்க, அதுதான் வந்து கடமக்குடியோட ஃபேமஸ் டோடி ஷாப். ஸோ கடமக்குடியில் உள்ள வாட்டர் ஆம்புலன்ஸ் பார்த்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மிட் டே. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இப்போ தான் வந்து ஃப்ரைடே ஜும்மா ப்ரேயரை முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா கேரளாவில் உள்ள ஆலுவாவில் தான் இருக்கிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மாஸ்க் இருந்துச்சுங்க. அங்கே வந்து அழகாக ப்ரேயர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து இங்கேருந்து கிளம்பி கடமக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன். ஸோ நான் இது வரைக்கும் போனதே இல்லை. ஸோ அந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு லாங் ட்ரைவுக்கு அப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஹைவேலாம் விட்டு ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவே காட்டுறவங்களுக்கு அப்படியே. ஸோ பார்த்திங்களா, இந்த எல்லா பக்கமே தண்ணி, நடுவில் ஒரு சின்ன ரோடு, சைடில் ஃபுல்லாக வந்து கோகோனட் ட்ரீஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். முழுக்க கூகுள் மேப்பை பார்த்தே தாங்க நான் போயிட்டுருக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நம்ம கார் போகிற அளவுக்கு தாங்க இருக்குது. இதுக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோடு தாங்க. என்ன நம்ம இப்போ இறங்கி அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சாச்சு. நீங்களே பாருங்களேன், 2 சைடுமே வீடு, நடுவில் வந்து ஒரு சின்ன ரோடு தான் இருக்குது. இதில் ஏத்தாக்கில் வர ஒரு ஆட்டோ வருதுங்க. ஆட்டோலாம் வந்துச்சுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ரொம்ப பார்த்து ஓட்ட வேண்டியது இருக்குங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கோப்ரோவை கார் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஊரோட ஃபுல் வியூ, இந்த பர்டிகுலராக அந்த தெருக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ எனக்கு என்னென்னா, நான் இப்போ இங்கே எங்கேயுமே நான் காரை நிப்பாட்ட கூட முடியாது. அப்படியே போகிற பாதைக்கு போய்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஊர் மட்டும் நல்லா பெருசாகவே இருக்குங்க. உள்ளே பாருங்களேன், நிறைய வீடுகள் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா, இந்த ரோடு தாங்க, எதுலையாவது மாட்டிக்கிறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். இந்த ஊரில் வந்து இவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்களாங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா இந்த வீடுகள் நம்ம பார்க்குறோம்ல, இதுக்கு பின்னாடி உள்ள ஏரியாலாம் தண்ணி. அதை வந்து என்னால் மேப்பில் இப்போ பார்க்க முடியுது. பைக் போகிறதுக்கு ஓகே தாங்க, பைக் போகிறதுக்கு சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாங்க. ஆனால் கார் ஓட்டுறதுக்கு தான் நமக்கு திக்குன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்த சவாலான விஷயம், இவ்வளோ நேரம் நம்ம போயிட்டு இருந்த ரோடோட இன்னும் சிறுசாயிட்டுங்க. அப்பா, அங்கிட்டு பாருங்கள் தண்ணி, இதில் ரோடு, இதில் நான் எங்கே ஓரம் கூட கட்ட முடியாது, காரை நினச்சா கூட திருப்ப முடியாதுங்க. இயற்கையை ரசிக்கவா காரை ஓட்டவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஊர் மட்டும் பார்க்க அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், நம்ம போயிட்டுருக்கிற ரோட்டுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த பேக் வாட்டர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நடுவில் வந்து இந்த பவுண்ட்ரி மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக தென்னை மரம். பார்க்குறதுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரோன்லாம் விட்டால் பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்கும். நான் நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க பாருங்கள். ஒரு பைக்காரங்களுக்கே நம்ம இடம் விட்றதே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அவங்களும் பாவம் தான், வேறு வழி இல்லை. என்னாலையும் இப்போ வந்து எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது. கார் போமா. ஆனால் இங்கே ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் வந்து எங்கேயாவது நம்ம ஸ்ட்ரக் ஆனால் கூட நல்லா கைட் பண்ணுறாங்க. யார்கிட்ட கேட்டாலும் கார் போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ரொம்பவே த்ரில்லாக இருக்குது. ஸோ கடமக்குடி ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. சின்ன ரோடு. நானே ஃபஸ்ட் டைம் வந்து காரை வந்து இவ்வளோ சின்ன ரோட்டில் ஓட்டியிருக்கேன். ஸோ இப்படி தாங்க இருக்குது. இந்த பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தெரியுதா, ஃபுல்லாக தண்ணி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சின்ன தெரு, ரொம்ப சின்ன தெரு. நம்ம இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு. ஸோ நம்ம வந்து காரை அப்படி விட்டுட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், தெரியுதா. ஸோ அங்கே வந்து போட்டு இல்லை போகலாம், காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நான் போகலாம் நம்ம இப்போ.
ஸோ காரை வந்து அப்படியே எடுத்துகிட்டு அங்கே போட்டில் போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் போக போகிறேங்க. கார் ஏற்றுறதுக்கு ரெடியாக வந்து ஒரு சின்ன லேடர் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களேன். அதுலேருந்து அப்படியே டேரெக்டாக போட்டு மேலே ஏற்றுறோம். அப்படியே அள்ளு விட்டுட்டுப்பாங்களா அந்த மாதிரிங்க. ஏன்னா வந்து அந்த ஏறுற இடம் கார் சைஸ் தான் இருக்குது. டேரெக்டாக போட்டில் ஏற்றணும். 1 இன்ச்சு முன்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக விட்டாலும் தண்ணிக்குள்ளே போயிட வேண்டியதாங்க. ஒரு வழியாக எப்படியோ பத்திரமா நான் ஏற்றிட்டேன். நான் சூப்பராக கைட் பண்ணாங்க, அது மட்டும் நான் சொல்லி ஆகணும். ஸோ இது எல்லாமே கடமைக்கொடி தாங்க. இதில் வந்து பள்ளியம் துருத் வாட்டர் மெட்ரோ வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுதுங்க. இங்கே பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் ஒரு பேக் வாட்டர்ஸில் நம்ம வந்து இப்போ போட்டில் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தெரியுதா ஒரு சின்ன பாதை, அந்த சின்ன பாதை வழியாக தான் நம்ம வந்தோங்க. ஸோ அண்ணெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நம்ம வந்து காரையுமே ஏற்றிட்டோங்க. இது எல்லாமே கடமைக்குடி தான். நம்ம இந்த சைடில் இருந்து இப்போ நம்ம அங்கிட்டு போக போகிறோங்க. இதில் வந்து நம்ம அது வந்து ஒரு ஜெட்டின்னு கூட சொல்ல முடியாது. 2 போட்டுக்கு நடுவில் ஒரு பலகை தகரம் போட்ட மாதிரி இதில் நம்ம காரையே ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ வாங்க, உங்களுக்காண்டி தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு ப்ளூ பில்டிங் தெரியுதா? ஆக்சுவலாக அங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்க. அந்த டெர்மினலிருந்து நம்ம இந்த டெர்மினலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இதில் நம்ம கார் போகாதான், அதனால் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ காரை வந்து நமக்கு சேஃபாக இறக்கி கொடுத்தா ஹாப்பி தாங்க. ஸோ கடமைக்குடி சென்ட் ஜோசப் சர்ச்சுங்க. இது கரை பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் கடமைக்குடி மெட்ரோ டெர்மினல் இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிற, அதாவது கடமைக்குடியிலே சின்ன சின்ன ஊராக இருக்குது நம்மள. நம்ம அந்த சைடு தான் வந்தோம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய அந்த ஜெட்டியில் ஸ்கூட்டி சைக்கிள்லாம் வருது. இதெல்லாம் ஆச்சரியம் இல்லைங்க. ஸ்கார்பியோவே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் வந்து இங்கே உள்ள மக்கள் இங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு போக வர இருக்கக்கூடிய ஒரு இதுங்க. ஸோ இந்த கடமைக்குடியை ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஊரை வந்து இந்த போட்லேயே சுற்றணுங்க. இந்த போட்டில் தான் சுற்றணும். சூப்பராக காட்டினாங்க. ஸோ காரையும் சேஃபாக பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்னை வந்து சூப்பராக கூப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஜெட்டி வருது, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? அந்த 2 போட்டு மாதிரி வச்சு அது மேலே தான் அந்த தகரம் போட்டிருக்காங்க. இப்போவே வந்து அந்த போட்டை வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டு இப்போ வேகமாக வந்து கயிறை போட்டு விட்ருவாப்புல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபெரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து கோவாலெலாம் பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். பட் இது வந்து சின்ன 2 போட்லேயே ஒரு குட்டி மோட்டர் தாங்க. அந்த குட்டி மோட்டர் வந்து இவ்வளோ வெயிட்டு காரு எல்லாம் கூட்டு வருதுங்க. ஸோ கடமைக்குட்டியில் வந்து நம்ம வந்து காரை வந்து ஃபெரியிலேருந்து சூப்பராக இறக்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணாங்க. சின்ன இடம் தான், லேடர் போட்டு தான் இறக்கணும். சூப்பராக இறக்கி பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த போட்டில் போக போகிறோங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே உள்ள மக்களோட அன்றாட டிரான்ஸ்போர்ட்டில் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இந்த குட்டி போட்டில் நம்ம கிளம்பியாச்சுங்க. அண்ணா, உங்கள் பேர்? பிஜு. ஹலோ. ஸோ போட்டில் நம்ம கிளம்பிட்டோம். இந்த குட்டி போட்டில் போயிட்டுருக்கோம் பாருங்கள். இவ்வளோதான் போட்டு. பின்னாடி வந்து பெரிய போட்லாம் போயிட்டுருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு மாதிரிங்க. இங்கே வாட்டர் டிரான்ஸ்போர்ட். ஸோ கடமைக்குடி வாட்டர் டெர்மினல் கூடிய சீக்கிரமே இந்த டிசம்பர்லேருந்து நம்மளோட இந்த வாட்டர் மெட்ரோ, நம்ம சேனலில் ஆல்ரெடி வாட்டர் மெட்ரோ வீடியோ போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்டர் மெட்ரோ இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குங்க. அது வந்து கடமைக்குடியில் வந்து டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருமாங்க. இங்கே ஒரு ஃபெரி மாதிரி இருக்குதா, 2 போட்டு, அது நடுவில் ஒரு பலகை. இதில் தாங்க நம்ம கார் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கார் அங்கே பார்க் பண்ணிட்டு தான் வந்தோம்.
அங்கே நிற்கிது பாருங்கள் நம்ம காரு. இந்த போட்டில் நம்ம இவ்வளோ பெரிய ஸ்கார்பியோ கூட்டு வந்தது எனக்கு வந்து ரொம்பவே வந்து பெரிய ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி கேரளாவில் கொச்சி சைடில் ஆலப்புழா சைடில் இந்த மாதிரி லோக்கலாக வந்து அதாவது அவங்க அன்றாட வாட்டர் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற இந்த போட்டில் அவங்க எப்படி ட்ராவல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ட்ராவல் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி தேடி வந்த இடம் தான் இந்த கடமக்குடி. ஸோ கடமக்குடியில் இப்போ வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஊர்லலாம் பைக்கில் ரவுண்ட் அடிப்போமோ அந்த மாதிரி இவங்க வந்து தண்ணியில் தான் இவங்களுக்கு ஃபுல் ரவுண்டு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளை சுற்றி கம்ப்ளீட்டாக தண்ணி தான். இதில் ஊட இந்த ஃபிஷ்ஷிங் நெட்டு இருக்குது. ஸோ அங்கங்கே வீடு பார்க்கலாங்க. இந்த தென்னை மரம் பார்க்குற இடம் அதுக்குள்ளெல்லாம் வீடு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டில் தான் வெளியில் வர முடியும். ஸோ அங்கே ஒரு ப்ளூ கலர் பில்டிங் தெரியுதுலாங்க, அதுதான் வந்து கடமக்குடியோட ஃபேமஸ் டோடி ஷாப். அங்கே பாருங்கள், இந்த சைடு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே வெளியில் உட்காந்துருப்பாங்க. அந்த தண்ணியில் உட்கார்றதுக்கும் அங்கே வந்து அந்த டோடி ஷாப் அப்படியே சுற்றி வந்து தண்ணி, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து டோடி ஷாப் இது அமைஞ்சது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாங்க, கடமக்குடி டோடி ஷாப். இந்த ஃபிஷ்ஷிங் நெட் பாருங்களேன், இது ஆப்ரேஷன் வந்து காட்ட முடியல, இப்போ சீசன் இல்லையாங்க. சீசன்றதால நைட்டு தான் இதை போட்டு வைப்பாங்களாம். இந்த ஃப்ரேம் வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சுற்றி தண்ணி. ஸோ பின்னாடி ஒரு போட்மேன், நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து கிளைமேட்டும் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு இஷ்டம் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த இடம்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மீன் வயல் வந்து இந்த போட்டுக்கு வந்து அண்ணன் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிட்டு உள்ளது வந்து கண்டோல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது ரொம்ப ப்ரிசர்வ் பண்ண ஃபாரஸ்ட். இதை வந்து வெட்டவோ டெஸ்ட்ராய் பண்ணவோ கூடாதான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதில் இருக்குது. ஸோ யாராவது இதை வெட்டினாலுமே கேஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம போட் பக்கத்தில் பாருங்கள், எப்படி ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம் பாருங்கள். சுற்றி ஒரு சைடு ஃபுல்லாக அந்த செடியோட க்ரீனு, இன்னொரு சைடு ஃபுல்லாக தண்ணி. கொசு செமையாக போயிட்டுருக்குங்க. இந்த செடியெல்லாம் உடச்சிட்டு போகும்போது ஏகப்பட்ட கொசு வந்துருச்சு. இங்கே ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி தெரியுதா? எப்படி இருக்குது பாருங்கள். இதுதாங்க ரியலான இயற்கை. ஸோ இங்கே உள்ள மக்கள்லாம் உண்மையிலே ரொம்ப ஒரு கொடுத்து வச்சவங்க, இயற்கைக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா டென்ஸான ஃபாரஸ்ட்டில் வந்துட்டோம். ஏன்னா இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து கொசு இருக்கிற மாதிரி இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, இந்த செடி இந்த பிரான்ச்சஸ்லலாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக போகணும். பட் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போட் வந்து பார்க்குறதுக்கு தாங்க சிறுசாக இருக்குது, ஆனால் வந்து இந்த பலகையில் தான் உட்காந்துருக்குறோம். உட்காரதுக்கு ஆக்சுவலாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்காக வந்து ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். நான் நினச்சதோட சூப்பராக வந்து இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த போட்டில் போகிறது தாங்க. போட்டில் போய்கிட்டே ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. இதில் போகிறது தாங்க செம்ம த்ரில்லு. அப்படியே செடியை பிச்சுட்டு போவோம், அதே நேரத்தில் கொசு பூச்சி எல்லாம் பறந்து வருது, ஆனால் ஒன்றும் கடிக்கலைங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த தண்ணி வந்து ரொம்ப டெப்த்து கிடையாதாங்க, பேக் வாட்டர்ஸ் தான். ஆனால் வந்து ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷிங் இப்போ சீசன் இல்லை. எனக்கு வந்து இந்த நெட்டை பற்றி உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னுலாம் தெரியல. ஆனால் வந்து இந்த கொச்சின் சைடு ஃபுல்லாகவே இந்த நெட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பேக் வாட்டர் லொக்கேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இந்த வீடியோ
அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல தான் வந்து இந்த மாதிரி நிறையா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்க்கு வர்ச்சுவலாக என்னால் உங்களை கூப்பிட்டு போக முடியுங்க. ஸோ நம்ம நாட்டிலையே, அதுவும் நம்ம கேரளா நாட்டிலையே வந்து எவ்வளோ ஒரு அழகான பிளேசஸ்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அப்படியே நான் வந்து இந்த வீடியோவை ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இங்கே உள்ள வீடு பாருங்கள், வீட்டை சுற்றி தண்ணி தாங்க, நல்லா ஸ்பீடாக போகுது. அதே நேரத்தில் எந்த வாப்லிங்கும் இல்லை, அப்படியே லெவலாக போகுது. நாங்கள் 2 வாரம் தான் போகிறோம். ஸோ அண்ணனும் பின்னாடி இருக்காங்க, நான் முன்னாடி இருக்கிறேன். அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அழகாக போகுது, நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங், ஏர்லி ஈவினிங் 3:30. பட் வெயில் சீக்கிரமாக இன்றைக்கி போயிடுச்சு. அதனால் வந்து இந்த இது வாட்டரில் போகிறது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ கடமக்குடி மஸ்ட் விசிட்டுங்க. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியாவே இல்லாதனால நான் மட்டும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஃபேமிலிலாம் கூப்பிட்டு வரல. பட் ஃபேமிலியோடு வரலாம், அதுக்கேற்ற மாதிரி போட்ஸ்லாம் இருக்குது. இதில் சூப்பராக ரவுண்ட் அடித்து காட்டுவாங்க. இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை. என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு இயற்கையான வாட்டர் பாடி, இயற்கையிலே அமைஞ்ச ஒரு இடத்துல நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி கேரளாவில் சின்ன சின்ன போட்டு யூஸ் பண்ணி தான் மக்கள் அங்கிட்டு இங்கிட்டு போவாங்கிறதெல்லாம் நிறையா மூவிஸில் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்றைக்கி தான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நீங்களும் வர்ச்சுவலாக இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து செம தண்ணிங்க. இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குதுங்க. அங்கே வந்து ஊட மரம் எல்லாம் இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள் கொக்கெல்லாம் இருக்குதா. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து வீரப்புலாவாங்க, வீரப்புலா, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சைடில் தூரமாக என்னால் ஃப்ரேமில் பார்க்க முடியுது, கொச்சி ஹார்பர்லாம் தெரியுதுங்க. ஸோ இது மட்டும் சொல்லுங்கள். ஸோ 13 என்ன ஐலாண்டு சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து. ஸோ ஒரு ஐலாண்டில் எவ்வளோ ஜனம் இருக்கும், எவ்வளோ ஒரு அவ்வளோ இருக்கும். வீடு ஓகே. ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கடமக்குடி வில்லேஜ், ஒரு பஞ்சாயத்து கடமக்குடி. வண்டி பார்க் பண்ண. ஓகே. ஸோ அண்ணன் பேசுகிறதுக்காண்டி அந்த போட் சவுண்டை அணைச்சிட்டாங்க. இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கடமக்குடியிலே வந்து 13 சின்ன சின்ன ஐலாண்டு, அதாவது இதெல்லாம் சின்ன சின்ன வில்லேஜ் ஐலாண்டு. ஆனால் ஒரு ஊருக்கு 350 வீடு இருக்குன்னு. பார்க்குற இடம் எல்லாம் தண்ணி தான் இருக்குது, 1-2 வீடு தான் தெரியுது, ஆனால் 350 வீடு இருக்காங்க. ஸோ கடமக்குடியில் உள்ள வாட்டர் ஆம்புலன்ஸ் பார்த்துக்கோங்க, கடமக்குடி வாட்டர் ஆம்புலன்ஸ். ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது, பட் த்ரூ வாட்டர்வேஸ் தான். ஸோ நம்ம கார்கிட்டே வந்துட்டோங்க, டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. ஸோ இந்த பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த 1 hour எப்படி இருந்துச்சுன்னா, லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். சூப்பராக காட்டினாங்க, ஒவ்வொரு இடமே வந்து அழகாக காட்டினாங்க. ஸோ மெயினாக வந்து என்னை சேஃபாக கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே உள்ள எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே இந்த அளவு தாங்க, ஒரு கார் அளவு தான் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸோட இது. ஸோ வாங்க அப்படியே நம்ம கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஹலோ. ஸோ பிரதர் நேம் வந்து அகஸ்டின். ஸோ பிரதர் வந்து இங்கே கடமக்குடியில் வந்து கயாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கயாக்கிங் என்ன டைம்லாம் பண்ணுறீங்க? We do kayaking at sunrise and sunset. Sunrise and sunset. மார்னிங் எத்தனை மணிக்கு? 6 o'clock. 6 o'clock. So brother, so kayaking, how many classes it's required? I don't get you. Kayaking, you conduct classes or just? No. We are tour package. We take 10 minutes, 5 minutes. We will tell them what to do, what not to do. Okay. Everything. Okay. I mean safety and where how to row and all. What all position we should hold the paddles. Basic training. Basic everything we will teach on the land and in the water also. While practicing also we will support. Okay. So how many hours you will take? It's approximately 1.5 hours to 2 hours. 2 hours. How much you will charge? My charge is 550 per head. 550. Okay. Yes. It's including tea and snacks, guide and rescue boat also available. Super brother. Thank you. Thank you. ஸோ பிரதரை வந்து நான் லாஸ்ட் கிளம்புற மினிட்ல தான் பார்த்தேன். ஸோ ஹாப்பி. ஸோ பிரதரோட நம்பர் வந்து நம்ம வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ கடமக்குடிக்கு நீங்கள் இந்த மாதிரி விசிட் வர மாதிரி யூ கேன் ட்ரை கயாக்கிங் ஆல்சோ. தேங்க்யூ. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
Thank you. ஸோ கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கடம்பக்குடி. ஸோ ஒரு ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன் பாருங்கள். அந்த சைடு தண்ணி, இந்த சைடு தண்ணி, நடுவில் ஒரு சின்ன ரோடு. இதுதாங்க டோட்டலாக கடம்பக்குடி. நடுவில் நீங்கள் இந்த பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ட்ரோன் வாங்கிட்டோம்னா இதை வந்து சூப்பராக காட்டலாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மக்களும் இதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த குப்பை எதுவுமே இல்லை, இயற்கையோட ஒரு கலந்த ஒரு இது. ஸோ கடம்பக்குடி. ஸோ இந்த இடம் வந்து மனசில் அப்படியே நின்றுச்சுங்க. ஸோ நான் வந்து இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். அதாவது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷனை போய் பாருங்கள். முடிஞ்சால் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.